பகிரங்கமாக அர்ச்சுனாக்கு சவால் முருகன் உம்மால முடிஞ்சால் அந்த பொய்க்காணின்னு நீ சொன்னீங்கன்னா இந்த அவர் சொன்ன மாதிரி 1912ஆம் ஆண்டு உறுதி இருக்குது. நாங்கள் பிறக்க முற்பட்ட காலம், உன்னுடைய அப்பாவும் பிறக்க முற்பட்ட காலம். உன்னால் முடிஞ்சால் நீ எங்கே இருந்தாலும் கீழே சவாலுக்கு நான் வரேன். நீ வந்து சிங்கள மக்களுக்காக மக்கள் காணியை பற்றி கொடுக்காத, உன்னுடைய அரசியலுக்காக. அவரை அரசியல் கேட்க போகிறதில்ல, கேட்டலும் வர போகிறதில்லை. அவற்றை அரசியலனி தென்னிலங்கை நகராக போகுது. சிங்கள மக்களுக்கு நகர்றதுக்காக வேண்டி தான் இப்படி நான் வேலை செய்கிறார். தயவு செய்து இந்த தையட்டி மக்களில் காணியல்ல நீங்கள் தேவையில்லாத கெஞ்சி கேட்ட மாதிரி நீங்கள் கதைக்க வேண்டாம். தையட்டி மக்கள் எந்த மக்களை காணி பற்றியும் கதைக்க வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி பரப்புக்கும் ஏக்கருக்கும் தெரியாத சட்ட வாழ்ற வச்சு இப்படி வழக்க போடுறது, காணி சட்டம் சம்பந்தமாக படிச்சுக்கிறது. காணிச்சு நாடு அங்கீகாரம் பெற்ற சட்டத்திறனை இல்லாட்டும் காணி சட்டம் சம்பந்தம் சட்டம் நிறைய தெரியும், எனக்கு நிறைய தெரியும். சட்டம் சம்பந்தம் அந்த வகையில் நான் சொல்லியிருந்தேன். தயவு செய்து நீ அந்த மக்களில் நையாண்டியாக பண்ணாத, அல்லது மூணில் கேவலமாக கதைக்காத. நீ வந்து 1912ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக உறுதி எல்லா மக்களுக்கும் தான் ஐயா ஒன்று இருக்கிறார் வந்து அவருடைய போனவர்கள் என்னென்னு சொன்னால் இந்த காணி 18 மக்களுக்கு சொந்தமான காணி. அதில் வந்து அவர் சொல்கிறார் 16 மக்களோட தனித்தனியாக உறுதி இருக்கிறது, 2 பேருக்கு பங்காக இருக்குன்னு சொல்லி. ஆகையால் சுகுமார் சொன்ன மாதிரி வருகின்ற 3ஆம் தேதி இடம்பெற போராட்டத்தில் இது தையட்டை மக்களில் காணிமிக்கிற வடமொழி மக்களுக்கான போராட்டம். தயவு செய்து அனைத்து அரசியல் எந்த கட்சி வேறுபாடுகளும் இந்த அரசியல் கட்சிகளும் ஏனைய பொது அமைப்புகள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு மக்களுக்கு அவர்களுக்கு குரல் கொடுத்து அந்த மக்களில் காணியை விடுவிக்கிறதான் காணிகளுக்கான மக்களை அப்படின்ற குறிக்கோளாக இருக்குது. வணக்கம், நான் பாஸ்கரன். நான் இதில் இந்த விஹார சம்பந்தமாக கணக்காக்களுக்கு தெளிவில்லை என்னபடியாக ஒரு சின்ன விஷயத்தை நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் வேறு விடயங்கள் கருத்தாலும் நான் சில விடயங்களை உங்களை தெளிவுபடுத்த வேணும். இந்த விஹாரை கட்டினதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, இந்த அமரபுர நிக்காயாவில் 22 உட்பிரிவுகள் இருக்குது. இது பலருக்கு தெரியாது. அப்போ இதில் ஏற்கனவே இருந்த விஹாரைக்குரிய ஒரு பிரிவு வந்து அமரபுர நிக்காயாண்ட ஒரு பிரிவுக்கு தான் அது உரிமையான காணி. ஆனால் இப்போது விஹாரை கட்டப்பட்டிருக்கும் காணியை விஹாரை கட்டிய பிரிவினர் வந்து அமரபுர நிக்காயாவில் கல்யாண வம்ச என்று சொல்லப்படுற இன்னொரு பிரிவினர். அப்போ இந்த விஹாரை கட்டும்போது அவர்கள் அந்த பழைய விஹாரை இருந்த இடத்திலே அந்த விஹாரைக்கான அடிக்கல் நாட்டிய போது அவர்களுக்கிடையில் அவர்கள் அமரபுர நிக்காயாவில் இருக்கிற 2 பிரிவுகளுக்கு இடையில் வந்த பிரச்சனை தான் இந்த விஹாரியை இடமாற்றி கொண்டு தமிழர்களின் காணிக்குள் கட்டினால் எவரும் கேட்க முடியாது என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தது அந்த அவர்களுக்கிடையே இருந்த பிரச்சனை. அப்போ ஒரு விஹாரைக்குரிய காணியை இருக்கும்போது அந்த விஹாரைக்குள் கட்டுவதற்கு அமரபுர நிக்கா என்ற இன்னொரு பகுதியினர் விடவில்லை. அந்த மற்ற பகுதியை யார் என்றால் நயனாதீவு நாக விஹாரைக்குரிய பிரிவினர். அப்போ அவர்களின் பேரில் இருக்கிற தங்கட காணிக்கில் உங்களோட விஹாரையை கட்ட முடியாது என அவர்கள் மறுத்ததன் காரணமாகத்தான் 2ஆம் முறை அடிக்கல் நாட்டப்பட்டது தமிழர்களின் காணியில். ஆனபடியாக இதை யோசிக்கணும். இந்த கொமெண்ட்ஸ் சொல்கிறார்கள், கொஞ்சம் சிந்தியுங்க. என்னென்னா, எங்களுக்கு அந்த நேரம் போராடக்கூடிய வல்லமை இருந்தாலும் போராடியவர்களுக்கு என்ன ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரிய வேணும். இடையில் நல்லாட்சி அரசாங்கம் சிறிதானம் இருந்தாலும் கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த போராட்டத்தில் முன்னெடுத்திருந்தால் இன்று நாங்கள் இந்த பத்திரிகையாளர் மாநாட்டையோ அல்லது இந்த ஊடக சந்திப்புக்காக நாங்கள் இங்கே வரக்கூடிய நிலைமை இருந்திருக்காது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலத்தை பற்றி தெரியாத அடுத்த சந்ததியினர் சில நேரங்களில் நீங்கள் போடுற கொமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சரியான மனவேதனையை தருகிறது. இதன் பாரம்பரியம், இந்த அடிப்படைகளை விளங்கி கொள்ளாது நீங்கள் இந்த விஷயத்தை கையாளுறீர்கள். எனவே தயவு செய்து இந்த ஆழ அகலங்களை உணர்ந்து அதை தெரிஞ்சு கொண்டு சில விஷயங்களை கதைகள். அடுத்தது டாக்டர் அர்ச்சுனா, நாங்கள் உங்களுக்கு எதிரிகள் அல்ல. நீங்கள் ஒன்றே யோசிக்கணும், நாங்கள் இன்னொருத்த காணியை நாங்கள் கேட்கவில்லை, எங்களோட காணியை தான் கேட்குறோம். உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு அந்த காணியை பிடித்த விஹாரைக்குரியவர்களை தவிர ஏனைய புத்த சமயத்தை சேர்ந்தவர்களும் விஹாராதிபதிகள், உதாரணத்துக்கு ராகுல தேரர், நயனாதீவு நாகவியாரைக்குரிய தேரர், இவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், ஐயோ பொதுமக்களின் காணிகளுக்கு கொண்டு இவர்கள் கட்டியிருக்கிறார்களே, எங்களோட சமயத்துக்கு இது பிழையான விஷயம்னு சொல்லி அவர்களே ஒப்புக்கொண்ட ஒரு விடயத்தை நீங்களே அதை டிஃபெண்ட் பண்ண வாருங்கள். டாக்டர் அர்ஜுனா, நீங்கள் எங்கள் பிரதிநிதி, நீங்கள் எங்களுக்காக கலைக்க வேண்டியது. நீங்களே அதை அவர்கள் இப்போ எல்லோரும் விடுவதற்கு சம்மதம், பிள்ளை நடந்திருக்கு, தீர்வு ஒன்று கொடுக்க வேணும் என்று யோசித்து கொண்டு கேட்க, ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அது ஒன்றும் செய்யலாது, அதை விட இல்லாது, எல்லாம் கள்ள உறுதி என்று. நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இப்போ காட்சிப்படுத்தப்பட்டது 1912ஆம் ஆண்டு 1922ஆம் ஆண்டு தலைமுறையாக காணி உறுதிகள் கைமாறி வந்த காணிகள் ஆனவாடியாக இந்த உறுதிகள் அனைத்துமே பரம்பரையாக 100 வருடத்துக்கு முன்பட்ட தோம்புகளுடைய உறுதிகள். அங்கே எந்த ஒரு பொமிட் காணியும் இல்லை, எல்லாமே உறுதி காணிகள்.
இது ஒரு ஒரு உறுதி மட்டும் காண்பிக்கப்பட்டது. அனைத்து உறுதிகளும் நாங்கள் கவர்னர்கிட்ட கையெழுத்திருக்கிறோம், ஜிஏட்ட கையெழுத்திருக்கிறோம், நீதி அமைச்சர்கிட்ட கையெழுத்திருக்கிறோம், புத்த சாசன அமைச்சர்கிட்ட கையெழுத்திருக்கிறோம். எனவே உங்களுக்கு இந்த கள்ள உறுதி என்ற கதைக்கே இங்கே இடமில்லை. எல்லாம் வெளிப்படுத்தல் உறுதி என்று சொல்லப்பட்டது போய். தயவுசெய்து நீங்கள் அது சம்பந்தமாக கொஞ்சம் கவனப்படுங்கள். தவறான தகவல்களை வெளியில் கொண்டாதீர்கள். அதே நேரம் இந்த விகாரை கட்டப்படுவதற்கான நிதி அரச நிதி பயன்படுத்தப்பட்டிருந்தால் எங்கள் காணிகளில் கட்டப்படுவதற்கு விகாரை கட்டப்படுவதற்கு ஏன் அந்த நிதி விடுவிக்கப்பட்டது என்பதை உரிய திணைக்களங்கள் எங்களுக்கு அதை உறுதிப்படுத்த வேண்டும். நாங்கள் எந்த கட்சிக்கும் எதிரானவர்களும் அல்ல, நாங்கள் ஒரு கட்சி சார்ந்தவர்களும் இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி எதுவாக இருந்தாலும், எங்களோட சிங்கள கட்சிகளாக இருந்தாலும் எங்களோட இணைந்து இந்த பிரச்சனை மக்களின் பிரச்சனையை தீர்க்கிறது தான் மக்கள் பிரதிநிதியின் கடமை. இது எங்களோட பிரச்சனை. நாங்கள் தனிப்பட ஒருவர் 2 பேருக்குடைய பிரச்சனை, காணி பிரச்சனை என்றால் நாங்கள் போய் வழக்கு போடுவோம். இது அப்படி இல்லை. ஒரு சமூகத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனையை அந்த சமூகத்தால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் இதற்கான தீர்வை வைக்க வேண்டும். கோர்ட்ஸில் போய் வழக்கு போடுறோம்னா நாங்கள் எங்களுக்கு இப்போ உங்களை என்னத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்தது ஒரு மக்கள் கூட்டத்துக்கு வர பிரச்சனையை பாராளுமன்றத்தில் கதைத்தது தீர்வு எடுப்பதற்கு. நாங்கள் கோர்ட்ஸில் தான் போய் வழக்கு போடுவோம்னா பாராளுமன்றம் தேவையில்லை. கோர்ட்ஸ்களை மட்டும் காணும் பிரச்சனைகளை நாங்கள் கோர்ட்ஸில் போய் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் கதைக்கிற விஷயம் என்ன? ஒரு கட்சி எங்களோட நிற்குது என்றால் அந்த கட்சி மக்களின் பிரச்சனைக்காக கதைக்கிறது. அந்தளவு தான். நீங்கள் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு ஒரு கட்சி தான் தேவையில்லை, எல்லோருமே சேர்ந்து இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும். இதுக்கு எல்லாற்ற ஒத்துழைப்பும் வேணும். குறிப்பாக 3ஆம் தேதி நடைபெற போகிற போராட்டம் ஒன்று, நீங்கள் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேணும். என்னென்னா நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க கட்டும்போது அங்கே போனீர்கள், இப்போ என்ன வாரீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். விகாரை முதலாவது கட்டிடம் கட்டும்போது நாங்கள் எதிர்ப்பை காட்ட துவங்கிவிட்டோம். எதிர்ப்பு தொடங்கின பிறகு 3 கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அப்போ எதிர்ப்பு இருக்கும்போதே கட்டப்பட்டு கொண்டிருந்த கட்டிடங்கள், நாங்கள் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் முதலே துவங்கின கட்டுறதுக்கு நாங்கள் என்ன எதிர்ப்பை காட்ட முடியும்? எதிர்ப்பு காட்டி போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கட்டிடம் திறப்புலாம் நடக்கிறது. அப்போ இந்த நிலைமையை கொஞ்சம் நீங்கள் கருத்து தெரிவிக்கும் போது தயவுசெய்து உங்களோட காணிகளுக்கு இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீர்கள் என்பதனை உணர்ந்து கருத்தை தெரிவிங்கள். இழந்த எங்களை நோகடிக்காதீர்கள் என இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சுகுமாரி சாருஜன். இந்த இடத்துல நான் ஒரு சரியான ஒரு மனக்கவலையோடைய மிகுந்த வருத்தத்தோடையும் தான் நான் உங்களை முன்னாடி நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னேன், இந்த தையிட்டி நாங்கள் இப்போ 3 வருஷம் ஆகுது நாங்கள் போராட தொடங்கி. இந்த 3 வருஷத்துலேயும் நாங்கள் சாதித்தது என்னென்னா, ஆக குறைந்தபட்சம் இந்த பிரச்சனையை உலகளாவிய ரீதியில் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இப்படி இந்த மக்களுக்கு ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை நாங்கள் இந்த போராட்டத்தின் மூலம் வெளி உலகுக்கு கொண்டிருக்கிறோம். அப்படி கொண்டு அந்த பிரச்சனை நாளாந்தம் இந்த சமூக வலைத்தளங்களில் எங்களோட பிரச்சனை பேசுபொருளாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கத்தால் திட்டமிட்டு இறக்கப்பட்ட இந்த கைக்கூலிகள் அவர்களை நான் விடுறேன். அவர் அதுக்காகவே சேவை செய்வதற்காகவே வாங்குகிற காசுக்கு சேவை செய்ய வந்தவர்கள், அவர்களிடத்து நான் வரவில்லை. இந்த போகிற வார வழியில் 2 பின்னூட்டல்களை தட்டி விட்டுட்டு போகிற ஆக்களை முன்வச்சு தான் நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். தயவுசெய்து எங்களோட பிரச்சனையை விளங்கி கொள்ளுங்கோ. நாங்கள் நிறைய இடங்களில் எங்களோட காணொலிகளை பதிவு செய்திருக்கிறோம். எங்களோட போராட்ட தளங்களில் எங்களோட காணொலிகளை பதிவு செய்திருக்கிறோம். அதுகளை நேரம் இருந்தால் நேரம் ஒதுக்கி பார்வையிட்ட பின்னர் எங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிற விடயங்களை ஆராய்ந்த பின்னர் உங்களோட பின்னூட்டல்களை தட்டி விடுங்கோ. எழுந்த மானத்துக்கு தட்டி விட்டு ஒரு இனத்தின் இது ஒரு சுவட்டையை அழிக்கிறதுக்கான ஆயத்தங்களை தான் நீங்கள் இந்த முகநூலூடாக செய்து கொண்டிருக்கிறீங்க. மற்றது தயவு செய்து சிந்தியுங்க. இந்த மக்கள் என்னத்துக்காக அப்படி 3 வருஷம்? எங்களுக்கும் தனிப்பட்ட வேலைகள் இருக்குது, எங்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றன, குடும்பங்கள் இருக்கின்றன, எங்களுடைய பொருளாதார தேவைகள் கணக்கு இருக்கின்றன. எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு நாங்கள் இந்த ரோட்டிலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். உங்கள் வாய் பகோடா மெல்லுவது போல எங்களை போட்டு மெல்ல வேண்டாம். தயவு செய்து சிந்திச்சு பின்னூட்டல்களை பதிவிடுங்கோ. எழுந்த மானத்துக்கு அது அரசியல், கட்சியினுடைய அடியாட்கள் இவர்கள், கட்சியினுடைய அள்ளக்கைகள் இவர்கள் என்றவாறான பதிவுகள்லாம் மேலோங்கி காணப்படுகின்றன. நாங்கள் எங்களிடத்தில் இருக்க உறுதிகளை நாங்கள் எல்லா இடமும் போஸ்டர் அடித்து ஒட்ட வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. தேவையான அமைச்சுக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்துக்கிறோம். ரணிலுடைய அரசாங்க காலத்தில் கூட நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் கூட மார்ச் மாதம் 20ஆம் தேதி பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி ஹினிதுபாவை சந்தித்து
எங்களுடைய சகல ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டன. அதற்கு அடுத்து ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நீதி அமைச்சுக்கு கீழ் இயங்குகிற ஒனர் என்ற நிறுவனத்திடம் கூட நாங்கள் எங்களோட சகல உறுதிகளும் கையளிக்கப்பட்டன. அதுவே நாங்கள் மிகுந்த வேதனையுடன் தான் கையளித்திருந்தோம். என்றால் எங்களிடம் அவ்வளவு துருவி விசாரணை செய்துதான் ஒவ்வொரு உறுதிக்காரர் இருக்கிறார்களா, உங்களுக்கு உறுதி எழுதப்பட்டிருக்கிறதா, 30 வருஷமாக நீங்கள் காணியை பிடிச்சு ஒரு உயர் பாதுகாப்பு வலயமாக வச்சிருக்கீங்க, எந்த ஒரு தாயும் தனது மகளுக்கு அந்த காணியை எழுதியிருக்க மாட்டா, விடுவிக்கட்டும் எழுதுவோம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இருப்பார்கள். அந்த இடங்களில் கூட எங்களிடம் கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். இது உங்களுடைய பேரில் இல்லை, நீங்கள் ஏன் வந்திருக்கிறீர்கள் இந்த உறுதியை கொண்டு, இந்த உறுதிக்குரியவர் இருக்கிறாரா இல்லையாண்டு அப்படியான கேள்விகள் எங்களிடத்தை தொடுத்தார்கள். அப்பொழுது நாங்கள் முன்வைச்ச விடயம் என்னென்னு சொன்னால், இந்த உறுதிகள் சகலதுமே அரசாங்க அலுவலகங்களில் இருக்குது, அரசு அதிகாரிகளிடம் இருக்குது, பிரதேச செயலாளரிடம் இருக்குது, அரசாங்க அதிபரிடம் இருக்குது. அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மக்களை கூப்பிட்டு மக்களை ஒரு சந்தேக பார்வை கொண்டு தான் எங்களது உறுதிகள் அனைத்தும் ஆராயப்பட்டன. ஆராய்ந்து அவர்கள் ஒரு அறிக்கை முன்வைப்பதாக சொன்னார்கள். அறிக்கையும் வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு இணையவழி மூலமாக ஒரு கலந்துரையாடலும் மேற்கொண்டிருந்தார்கள். அதில் கூட நான் அவர்களிடம் முன்வைத்த கேள்வி, முதல் விடுகிறது விடாதது அடுத்தபட்சம், குறைந்தபட்சம் எங்கட காணிகள் என்றதையாவது நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று. அதற்கும் அவர்களுடைய இன்னும் காலம் தேவைப்படுகிற ஒரு மழுப்பலான பதில்கள் தான் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதே போன்று தற்போது இப்போ ஏற்கனவே எங்களோட போராட்டத்தின் மூலம் 2 ஏக்கர் 3 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட இருக்கின்றன என்ற செய்தித்தாள்கள் மூலம் செய்திகளை நாங்கள் பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு யாழ்ப்பாண கடற்தொழில் அமைச்சர் திரு சந்திரசேகர் அவர்கள் இழப்பீடு அல்லது நஷ்ட ஈடு அல்லது மாற்றுக்காணி என்ற ஒரு முடிவைத்தான் அரசாங்கம் எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த அரசாங்கம் எடுத்த முடிவு யாருடன் கலந்து ஆலோசித்து எடுக்கப்படும். இது வெள்ள நிவாரணமோ அல்ல அரசு மானியமோ இல்லை. அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து உங்களுக்கு இது போதும், உங்களுக்கு இதுதான் என்று வழங்குவார். இது எங்கட காணியை நீங்கள் பறிச்சு வச்சிருக்கிறீங்களா, அப்போ எங்களிடத்தான் தான் நீங்கள் கலந்துரையாட வேண்டும், என்ன தீர்வு வேணுமெண்டு. நாங்கள் உறுதியாக நிற்கிறோம், எங்கட காணி தான் எங்களுக்கு வேணுமெண்டு. அவர் மற்றது இன்னொரு விஷயம் சொல்கிறார், விகாரைக்கு தேவையான காணியை வச்சுக்கொண்டு மிகுதி காணியை விடுவிக்கிறோம் என்று சொல்லி, விகாரைக்கு உரிய காணியை வச்சுக்கொண்டு மிகுதி காணியை விடுவிக்கிறோம் சொல்லி. விகாரைக்குரிய காணி எங்கேயா நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறோம் அல்லது அது உங்கள்கிட்ட கையில் தான் இருக்குது, பிறகு அதை நீங்கள் பிடிச்சி வச்சோன்னு மிகுதியேண்டா மிகுதியைத்தான் நாங்கள் கேட்குறோம். அந்த மிகுதி தான் 150 பரப்பு 160 பரப்பு, அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். அதை தயவு செய்து விடுவீங்க. நீங்கள் எதுவுமே எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கு நீங்கள் வர தேவையில்லை, விட்டுட்டு எழுப்பி போனால் காணும். அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 3ஆம் தேதி அங்கே இன்னொரு புத்தர் சிலை ஒன்று வைக்க இருக்கிறார்கள். அந்த புத்தர் சிலையும் வைத்து விட்டால் நாங்கள் எமது காணிகளையோ நிலங்களையோ மீட்டு கொள்ளவே முடியாது. இந்த கட்டும்போது எங்கிருந்தீர்கள் என்று கேட்பவர்கள் தயவு செய்து எல்லாரும் வாங்க, புத்தர் சிலை வைக்க போகிறார்கள், வச்சு முடிய வைக்க என்ன செய்து நீங்கள் என்று கேட்காம வைக்க முதலே தடுப்போம். 3ஆம் தேதி அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டம் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். தயவு செய்து இந்த மாதர் சங்கங்கள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், மாணவர்கள், வர்த்தக சங்கங்கள், சமய அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் எல்லாரையுமே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். இதை தவிர எங்களுக்கு இனி ஒரு இப்போ நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம்னா காலத்துக்கும் எங்களோட காணிகளை மீட்கலாது. அது மட்டுமில்லை, அது எங்களோட தனிப்பட்ட பிரச்சனையில் இந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னால் நாளைக்கு வவுனியாவில் கட்ட தொடங்குறாங்க, அந்த இடத்துக்கு காணிகளும் விட்டு கொடுக்கப்பட்டு கொண்டே போவோம். நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழ் இடங்கள் அனைத்துமே விகாரைகள். நாங்கள் பௌத்த மதத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் எந்த ஒரு சிங்களவருக்கோ பௌத்தருக்கோ நாங்கள் எதிரில்லை. ஆனால் எங்களது இடத்தில் அடாத்தாக நீங்கள் விகாரை கட்டுவது அனுமதிகள் இல்லாமல், எங்களுடைய எந்த ஒரு ஒப்புதல்களும் இல்லாமல் விகாரை கட்டுவது எங்களால் எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த அனுர அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட முன்னர் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட மயிலிட்டியிலே ஒரு கூட்டம் நடந்தது. அதில் அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருந்த விஷயம், எங்களுக்கு அனுர தோழரால் சொல்லியிருக்கிற விஷயம், எதையுமே நீங்கள் சொல்லாதீங்க செய்யுங்க, ஆகலாலும் நாங்கள் எதையும் சொல்ல மாட்டோம், கதைக்க மாட்டோம், செயலில் தான் காட்டுவோம். ஆனால் நீங்கள் சொன்னதொண்டு இப்போ செய்து கொண்டிருக்கிறதொண்டு கதையாக நாளுக்கு நாள் ரீல்ஸ் விட்டு கொண்டிருக்கிறீங்க, மாலை மரியாதை இல்லையன்றீங்க, அப்புறம் மாலை மரியாதையோட போறீங்க. அடுத்த விஷயம் அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருந்தவர், இது எங்கட காலத்தில் கட்டப்பட்ட விகாரை இல்லை, கட்டினது வேறு யாரும், நாங்கள் தீர்வு கொடுக்கத்தான் விரும்புகிறோம், அதில் நாங்கள் மாற்றுக்காணி கொடுக்க விரும்புகிறோம், எங்கட காலத்தில் கட்டில்லையன். அப்போ நீங்கள் உங்களோட தேர்தல் பிரச்சாரங்களில் உங்களோட அனுர தோழர் காட்டின அந்த 400 ஃபைலும் உங்களோட காலத்தில் நடந்த ஊழலா இல்லைத்தானே? அப்போ அதையே நீங்கள் உங்களோட பிரச்சாரத்துக்கு ஒரு வாய்க்கரிசியாக நீங்கள் பயன்படுத்தினீங்க. அந்த 400 ஃபைலும் முதல் நடந்த ஆட்சி காலங்கள் நடந்த ஊழல் தானே, அதுக்குரிய தீர்வை கொடுக்குற மாதிரி இதுக்கு முதல் நடந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல், அதுக்குரிய தீர்வை தாங்கொண்டு தான் நாங்கள் கேட்குறோமே ஒழிய ஏன் எங்களை சந்திக்கிறதுக்கு நீங்கள் பயப்படுகிறீங்க? எந்த ஒரு இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் போராட்டம் நடந்து 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும், இரவு முகநூலில் தட்டி விட்டதோட சரி, அதோட அவற்றை கடமை முடிஞ்சுது. தயவுசெய்து முகநூல் அரசியலை நாங்கள் விரும்பல, எங்களோட போராட்ட களத்துக்கு வாங்க, மக்களை சந்தியுங்கோ, தேவையான நடவடிக்கை எடுங்கன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து எங்களோட இனத்தை அழிய விட்டுறாதீங்க, எங்களோட இடத்தை
சோரம் போக விட்டுறாதீங்க. நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே ஒரு கடமை அன்னைச்சு அம்மா மேர் அப்பா மேர் தம்பி தங்கை எல்லாரும் எங்கே ஒரு களியாட்டம் என்று சொன்னால் என்ன கடமை எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறீங்க தானே. அதே மாதிரி ஒரு இதை ஒரு நாள் ஒதுக்குங்க. எங்களுக்கு ஒரு நாள் குறைஞ்சது 5000 பேர் திரளுங்கோ. போலீஸாராலேயோ யாராலையும் எங்களுக்கு எதிராக எந்த ஒரு அடக்குமுறையும் கட்டவிழ்த்து விட முடியாது. 5000 பேர் ஊரவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். உலகமே தையட்டியை மீட்க வேணும் என்று ஏங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஊரவர்கள் பயத்தினாலோ என்ன காரணமோ தெரியாது ஒதுங்கி போயிருக்கிறீர்கள். சகலரும் 1-2 வாரங்கள் மீட்க முடியும். மீட்டு அந்த வெற்றி கழிப்பில் நாங்கள் எல்லாரும் பயந்து கொண்டு அந்த காணியில் நாங்கள் உறவாடுவோம். சகலரும் வாங்கோன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரத்னசிங்கம் எழுதுகிறேன். வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் என்ற வகையில் இந்த தையிட்டி போராட்டத்துக்காக தொடர்ந்து குரல் எடுத்துக்கொண்டு பாலமைப்பு ரீதியாக பாலமைப்புன்னு சொல்கிறது தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் இணைஞ்சி இலங்கை ஊடகம் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் பாலமைப்பு. அது காணி உரிமைக்கான தமிழ் விளக்கும் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு. அந்த வகையில் நாங்கள் வடக்கு மாகாணத்தில் எங்கே காணி பிரச்சனைனாலும் அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறோம். மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் தான் அந்த காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த வகையில் தையிட்டி மக்களுக்காக தொடர்ந்து குரல் எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களை கொண்டு போய் நாங்கள் கொழும்புலையும் தென்னிலங்கை பத்திரிகைகளுக்கு இந்த பிரச்சனையை வெளிப்படுத்தி உலகம் பூராக சிங்களத்திலேயும் ஆங்கிலத்திலேயும் உலகம் பூராக இதை இன்டர்நெட் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த வகையில் நான் தங்களுடைய பிரச்சனையை இந்த காணிக்குரியான மக்கள் உறுதியோடு காட்டி சவால் விட்டு சொல்லிட்டு நான் இதில் வந்ததுன்னு சொன்னால் நான் அர்ஜுனாவுக்கு சவால் விட்டுனா எனது முகநூல் ஊடாக இப்போவும் இது கூட பகிரங்கமாக அர்ஜுனாவுக்கு சவால் விடுறேன். உம்மால் முடிஞ்சால் அந்த பொய்க்காணின்னு நீ சொன்னீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி 1912ஆம் ஆண்டு உறுதி இருக்குது. நாங்கள் பிறக்க முற்பட்ட காலம், உன்னுடைய அப்பாவும் பிறக்க முற்பட்ட காலம். உன்னால் முடிஞ்சால் நீ எங்கே என்றாலும் கீழே சவாலுக்கு நான் வரேன். நீ சிங்கள மக்களுக்காக மக்கள் காணியை பெற்றுக் கொடுக்காத உன்னுடைய அரசியலுக்காக. அவரை நீ அரசியல் கேட்க போகிறதில்ல, கேட்டலும் வர போகிறதில்லை. அவற்றை அரசியலை நீ தென்னிலங்கை உனக்கு நகராக போகுது. சிங்கள மக்களுக்கு நகர்றதுக்காக வேண்டி தான் இப்படி நான் வேலை செய்கிறார். தயவு செய்து இந்த தையட்டி மக்களில் காணிகளில் நீங்கள் தேவையில்லாத கெஞ்சி கேட்ட மாதிரி நீ கதைக்க வேண்டாம். தையட்டி மக்கள் எந்த மக்களில் காணி பற்றியும் கதைக்க வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி பரப்புக்கும் ஏக்கருக்கும் தெரியாத சட்டவாளரை வச்சு இப்படி வழக்கு போடுறது காணி சட்டம் சம்பந்தமாக படிச்சுக்கிறது. காணிச்சு நாடு அங்கீகாரம் பெற்ற சட்டத்திறனை இல்லாட்டும் காணி சட்டம் சம்பந்தம் சட்டம் நிறைய தெரியும். எனக்கு நிறைய தெரியும் சட்டம் சம்பந்தம். அந்த வகையில் நான் சொல்லியிருந்தேன். தயவு செய்து நீ அந்த மக்களில் நையாண்டியாக பண்ணாத அல்லது மூணில் கேவலமாக கதைக்காத. நீ 1912ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக உறுதி எல்லா மக்களும் இருந்தால் அது ஐயா ஒன்று இருக்கிறார் அவருடைய போனவர்கள் என்னென்னு சொன்னால் இந்த காணி 18 மக்களுக்கு சொந்தமான காணி. அதில் அவர் சொல்லுவார் 16 மக்களோட தனித்தனியாக உறுதி இருக்கிறது, 2 பேருக்கு பங்காக இருக்குன்னு சொல்லி. ஆகையால் சுகுமார் சொன்ன மாதிரி வருகின்ற 3ஆம் தேதி இடம்பெற போராட்டத்தில் இது தையட்டை மக்களில் காணிமிக்கிற வடமொழி மக்களுக்கான போராட்டம். தயவு செய்து அனைத்து அரசியல் இந்த கட்சி வேறுபாடுகள் இந்த அரசியல் கட்சிகளும் ஏனைய பொது அமைப்புகள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு மக்களுக்கு அவர்களுக்கு குரல் கொடுத்து அந்த மக்களில் காணியை விடுவிக்கிறதான் காணிக்கான மக்களை அப்படின்ற குறிக்கோளாக இருக்குது. அந்த வகையில் அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்க. அதே போல் இந்த செய்திகளையும் ஊடகங்கள் இவ்வளவு காலம் வெளிப்படுத்தி இதையும் இந்த போராட்டத்தையும் வெளிப்படுத்தி நீங்கள் எங்களுக்கு அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதுக்கு அப்பால் இன்னும் ஒன்றை இதை சேர்த்து சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் இப்போ ஒரு புதிய சட்டம் பயங்கரவாத சட்டம் புதுசாக கொண்டு அந்த சட்டம் என்னமோ தெரியல மக்களுக்கு. அந்த சட்டமும் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். என்ன சொன்னால் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருந்தால் இந்த ஊடக சந்திப்பு கூட செய்ய முடியாது. எங்களை கைது செய்வாங்க. அப்படியே சட்டங்களாக இருக்குது. போராட்டம் செய்ய முடியாது. அது அந்த தங்களில் கட்சியில் வளர்க்குறதுக்காகத்தான் இந்த அரசாங்கம் சொல்லிக்கொள்ள வந்தது ஏதோ இப்போ செய்கிறது ஏதோ. அவர் வந்தது சொன்னவர் மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட முடியும். இதுவரைக்கும் எந்த மக்கள் காணி விடுவிக்கப்பட்டிருக்குது? எதுக்குமே விடுவிக்கப்படவில்லை. ஆகையால் தயவு செய்து அவர்கள் கேட்ட மாதிரி அந்த காணியை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்போது கேட்டு அற்றார்களுக்கு சவால் விட்டு மக்களோட வந்திருக்கிறேன் முருகா பெறலாம் என்று சவால் விட்டு வெளியேறுகின்றேன். நன்றி, வணக்கம்.